நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம மைண்டில் ஒரே கொஷின் தான் இருக்கும். Why bother learning a skill if AI can do better than you? Here's the reality. ஸோ AI வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட். நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்கில்ஸை புதுசாக லேர்ன் பண்ணுறது அப்படின்னு. லெட்ஸ் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் காலேஜ் படிக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து கோடிங் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ரைட் அவே நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா உங்களோட ஓவரால் கோடிங் ஸ்கில்லை வந்து ஒரு டூல் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா நம்ம ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் இப்போ எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த ஸ்கில் படிக்கிறதா இல்லை இந்த ஸ்கில் படிக்கிறதா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வருது. எல்லா ஸ்கில்ஸுமே வந்து ஒரு சர்டைன் வேல வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுது இல்லையா? கோடிங், கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏஐ வந்து அதோட இம்பேக்டை வந்து அந்த ஃபீல்டில் கொடுக்குது இல்லையா? ஸோ அதனாலே நமக்கு இந்த கொஷின் இருக்கும், நம்ம என்ன லேர்ன் பண்ணுது, எல்லாமே அதுவே பண்ணுது அப்படின்னு ஒரு கொஷின். இதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவில் டு லேர்ன் இன் த ரைட் வே பை யூஸிங் ஏஐ. இப்போ நான் என்ன படிக்கணும்னு இந்த கொஷின் வரதுனால நமக்கு 2 கொஷின் அரைவ் ஆகும். லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பிகம் அன் கோடர். ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோடிங் படிக்கிறது பிகாஸ் ஆஃப் ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட்னால, அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஏஐ வந்து கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு 2 கொஷின் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் டெல்லிங் யூ தட் ஏஐ வந்து இட்ஸ் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட். இட்ஸ் எ டூல் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் விச் யூ ஆல்ரெடி நோ. நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஏஐ இஸ் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். இட்ஸ் எ டூல் டு என்ஹான்ஸ் வாட் யூ ஆல்ரெடி நோ. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்தால் அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஏஐ வந்து உங்களால் 100% வந்து யூஸ் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் நோ எனி ஸ்கில் பட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பொட்டென்ஷியல் உங்களுக்கு ஒரு 50-60% மட்டும்தான் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ட்ரஸ்ட் மீ, இந்த அப்ரோச் வந்து இட் வில் சேவ் யூ மந்த்ஸ் ஆஃப் எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒய் பேசிக்ஸ் மேட்டர். ஸோ இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவலுக்குலாம் வந்து லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஏஐ வில் டூ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? லெட்ஸ் சே நீங்கள் வந்து கோடிங் வந்து உங்களுக்கு ஒரு சர்டைன் லெவலுக்கு தெரியும். லூப் எப்படி ஒர்க் ஆகுது, இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியும். ஒரு ப்ராப்பர் கோடிங் போட தெரியும். ஸோ உங்களுக்கு பேசிக் தெரியும்னு வச்சுக்கலாம். நவ் யூ யூஸ் ஏஐ டு ஃபார் லாஜிக் பில்டிங்காக இருக்கட்டும் சரி, எப்படி வந்து ஒரு கோடை ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, டீபக்கிங்காக இருக்கட்டும் சரி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டை போடாமல் நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும். அதனால் ஏஐ வந்து எந்த மாதிரி லாஜிக் கொடுத்தாலும் சரி, எந்த மாதிரி அந்த கோட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் கோடில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியும், எங்கேருந்து அதை கால் பண்ணணும்னு தெரியும். ஸோ தட் இதுக்கு தான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தேவை அப்படின்னு வந்து சொல்கிறது. அதே மாதிரி லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து சாதாரண இஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியல கோடிங்கில் அப்படின்னா, சப்போஸ் ஏஐ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, எங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஐ மீன் கோடிங்கில் எங்கே பேஸ்ட் பண்ணணுன்னு கூட உங்களுக்கு தெரியலனா சுச்சுவேஷனில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஏஐ வந்து நீங்கள் 100% வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஈவன் தோ நான் இப்போ கோடிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே வந்து கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் சரி, லெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 அவுட்லைன் வச்சுருக்கீங்க ஒரு ஆர்டிக்கலுக்கு. பட் அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது, எனக்கு ரியல் இன்சிடென்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ தட் நீங்கள் ஜஸ்ட் ஏஐ கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்து எனக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் பாயிண்ட் அந்த மாதிரி கேட்கும்போது, ஸோ உங்களுக்கு அந்த யோசித்து சர்ச் பண்ணுறதுக்கு ஏஐ வில் ஒர்க் ஃபார் யூ. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு தெரியும். ஸோ அதையும் நீங்கள் ஏஐக்கு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி எந்த மாதிரி ஆர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னு வந்து அது கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இப்போ ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொஷனுக்கு. ஸோ லேர்னிங் கோடிங் ஆர் லேர்னிங் ஏஐ ஃபாஸ்டர். ஸோ அதுக்கு இல்லாமல் சென்ட்ராக ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், அதுக்கப்புறமா ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட பொட்டென்ஷியலில் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். நம்பர் 2, யூ ப்ளஸ் ஏஐ. ஸோ நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா ஏஐ வில் டேக் ஓவர் எவ்ரி திங். பட் மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம், அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. பட் ரைட் நோ அப்படி கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி ஸ்மார்ட் டூல். பட் இது வந்து கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஏஐ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து தன்னைத்தானே வந்து சால்வ் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்சன் வேணும் வித் எ நாலேஜ் டு எஃபெக்டிவ்லி யூஸ் இட். நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேக் ஏஐ ஒர்க் ஃபார் யூ. ஏஐ வச்சு நீங்கள் நிறைய ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் வந்து பண்ண முடியும். ஆட்டோமேட்டிங் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க், டபுள் செக் யுவர் ஒர்க், சம்மரைஸ், பிரெயின்ஸ்டார்ம், அனலைஸ் த டேட்டா, மேக் எ பிளான், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஏஐனால் பண்ண முடியும், கரெக்டான கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. ஆல்ரெடி நான் ChatGPT பற்றி ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஹவு டு யூஸ் ChatGPT ஃபார் கோடிங் அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃப்ரீயிங் யுவர் டைம் டு மாஸ்டர் அதர் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இல்லை ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாமே நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் த டைம் டு மாஸ்டர் அதர் ஸ்கில்ஸ். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் நீங்கள் ஒரு உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு வெப்சைட் பண்ணுறீங்கன்னா ஸோ யூ கேன் டெலிகேட் இட் டு ஏஐ. ஸோ தட் ஏஐ ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் இந்த வெப்சைட் பில்டிங்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் பிராண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம், சேல்ஸ் ஆப்ரேஷன் அந்த மாதிரி திங்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் லோகோ டிசைனராக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கணும்னு அந்த லோகோவை நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். ஸோ அதே மாதிரி நிறைய ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் போட்டு அதை ப்ராப்பராக நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு ஏஐ கேன் டூ தட். ஸோ தட் நீங்கள் அதை உங்கள்கிட்ட அந்த ஐடியா இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நிறையா ஒர்க்கை ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் டைமை ஃப்ரீ பண்ண முடியும். அதனால் த ஃப்யூச்சர் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் அபவுட் மாஸ்டரிங் சர்டன் ஸ்கில்ஸ், இட்ஸ் அபவுட் லேர்னிங் த பேசிக் ஃபண்டமெண்டல். ஸோ ரெஸ்ட் ஏஐ வில் டூ. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி இந்த மாதிரி ஏஐ எராவில் எப்படி ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ தட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் மாஸ்டரிங் சம்திங். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாகவும் அப்படி இல்லைனா நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரிலேட்டடாகவும் எந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபார் லோகோ டிசைனிங், இமேஜ் ஜென்ரேஷன் டூல்ஸ்லாம் இருக்குது, டாலி, மிட்ஜர்னி அந்த மாதிரி. ஃபார் கண்டென்ட் ரைட்டிங் ChatGPT அண்ட் ஜாஸ்பர் அந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது, பர்டிகுலர் டூல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களோட ஒர்க்கை எது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா there are thousands and thousands of tools இல்லையா, ஏஐ டூல்ஸ். ஸோ உங்கள் ஒர்க்குக்கு பர்ஃபெக்டாக எது சூட் ஆகுதோ அதை பிக் பண்ணி எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா hit the like and subscribe and I'll see you in the next video.